ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜினியர் பிளேஸ் விலாக். இன்றைக்கி கூட நம்மளோட சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடை மிளகாய் கேரட் சாதம் தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறமா நம்ம இது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னா கேஷ்யூ நட்ஸ் கூட சேர்த்துக்கங்க, அதாவது முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. இது வறுத்து விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயும் கீரி போட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் மிளகாயோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் சேர்ந்து வரும். அதுக்காக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து ஆனியன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பல்லாரி கட் பண்ணி அதை இதோட சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வெங்காயம் கூட சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போது கட் பண்ணி வச்சது பல்லாரி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு தட்டி எதோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணதானே குடமிளகாய் ஒன்று வந்து இதோட சேர்த்துருக்கேன். குடமிளகாய் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க. காரம் தேவைன்னு நினச்சிங்கன்னா. நான் வந்து குழந்தைங்களுக்கு காரம் சேர்க்க மாட்டேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அப்புறம் வத்தல் போட்டிருக்கோம், அதனால் வந்து தேவையில்லை. இப்போது காய்கறிக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம கேரட்டை சேர்த்துடலாம். நம்மளுக்கு இதில் குடமிளகா வந்து ரொம்ப வெந்திருந்தால் நல்லா இருக்காது, நம்மளுக்கு ரைஸ் பண்ணுறதுனால. இப்போ கேரட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு இது நல்லா வேக விட்டுறலாம். இப்போ ஓரளவு கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேரட் குடமிளகாய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம வடித்த சாதத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சாதம் இது கம்மியாக இருந்து கேரட் இது அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாகவும் சாதம் சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி, புதினா, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டோம்னா நம்மளோட சுவையான குடமிளகாய் கேரட் சாதம் தயாராகிட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.